வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோட அகரம் ஸ்டோரிஸ். நாங்கள் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பள்ளியில் அரவிந்த் என்ற மாணவன் இருந்தான். அவன் படிப்பில் நல்லவன், விளையாட்டிலும் வேகமானவன். அவனிடம் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அவன் யாரிடமும் நேராக பேசுவான். சில நேரம் பிறருக்கு அது கிண்டலாக வருத்தத்தை ஏற்படுத்திவிடும். ஒரு நாள் காலை அவன் நண்பன் விஜய் புதிய ஹேர் செய்து பள்ளிக்கு வந்தான். விஜய் சந்தோஷமாக, டேய் அரவிந்த், என் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கு என்று கேட்டான். அரவிந்த் அவனை மேலிருந்து கீழாக பார்த்து, ஹேர் ஸ்டைலா? காற்றடிச்சா ஒய்ஃபை சிக்னல் பிடிக்கும் மாதிரி இருக்கு என்றான். கிளாஸ் முழுக்க சிரிப்பலை. விஜயும் சிரித்தான். ஆனால் உள்ளுக்குள் கொஞ்சம் வருத்தம். அன்று மதிய உணவு நேரம் வந்தது. அரவிந்த் வீட்டிலிருந்து கொண்டு வந்த தயிர் சாதத்தை திறந்தான். அது அவனுக்கு ரொம்ப பிடித்தது. விஜய் அவனை பார்த்து சிரித்து கொண்டு, இது தயிர் சாதமா இல்லை பெயின் மிக்ஸா என்றான். இப்போ கிளாஸ் முழுக்க மீண்டும் சிரிப்பலை. இந்த முறை அரவிந்த் முகம் மாறிவிட்டது. அதே நேரத்தில் ஆசிரியர் வகுப்பறைக்கு உள்ளே வந்தார். அவர் இருவரையும் அழைத்து கேட்டார், என்ன நடந்தது? அரவிந்த் எல்லாவற்றையும் சொன்னான். ஆசிரியர் சிரித்தபடி 2 பழங்களை எடுத்தார். ஒரு நல்ல பழுத்த மாம்பழம், மற்றொன்று புளிப்பு காய். அவர் கேட்டார், இதில் எதை சாப்பிட விரும்புவீர்கள்? கிளாஸ் முழுக்க மாம்பழம் மாம்பழம் என்றார்கள். ஆசிரியர் சிரித்தார். அப்படித்தான், வார்த்தைகளும் இனிய வார்த்தைகள் மாம்பழம் மாதிரி தித்திப்பும் குணம் கொண்டவை. அதுவே கிண்டல் வார்த்தைகள் புளிப்பு மாங்காய் மாதிரி மனதிற்கும் நாம் சுவைப்பதற்கும் வேண்டாதவை. இதுவே திருவள்ளுவர் திருக்குறள் வழியாக சொன்னார். இனிய உலகாக இன்னாத குரல் கனியிற்ப காய்த்தவள் தற்று. அரவிந்திற்கு உடனே புரிந்தது. அடுத்த நாள் விஜய் புதிய ஷூஸ் போட்டு கொண்டு வந்தான். இந்த முறை அரவிந்த் அவனை பார்த்து, டேய் விஜய், ஷூஸ் ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு, உனக்கு செம்மையா சூட் ஆகுது என்றான். விஜய் சிரித்தான். அன்று அரவிந்தும் புதிய பள்ளிப்பை கொண்டு வந்தான். விஜய் பார்த்து, டேய் பேக் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த முறை நான் ஜோக் பண்ணல என்றான். இருவரும் சிரித்தார்கள். அந்த நாளிலிருந்து கிளாஸ் ரூமுக்கு ஒரு ரூல், ஜோக் பண்ணலாம், ஆனால் மனசு காயப்படுத்தக்கூடாது. இதுவே ஆசிரியர், வார்த்தைக்கு வலிமை இல்லை, இனிய சொல் இதே